தோழி தங்கும் விடுதி போல ஆண் தொழிலாளர்களுக்கும் தமிழக அரசு தங்கும் விடுதி கட்டி கொடுக்க வேண்டும். ஐஎன்டியூசி ஆலோசனை கூட்டத்தில் கோரிக்கை. ஓசூரில் இன்று ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தின் மாவட்ட கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் விஆர் ஜெகநாதன், செயல் தலைவர்கள் கே. மனோகரன் மற்றும் குப்புசாமி ஆகியோர் சிறப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஐஎன்டியூசி தொழிற்சங்கம் தமிழ்நாடு அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த மகளிர் தொழிலாளர்களுக்கான தங்கும் விடுதி கோரிக்கையை ஏற்று கடந்த வாரம் ஓசூரில் தோழி விடுதி துவக்கி வைத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதேபோல ஆண் தொழிலாளர்களுக்கும் தங்கும் விடுதியை தமிழக அரசு கட்டி கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மத்திய பாஜக அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் ஓசூர் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உயர் பென்ஷன் குறித்து உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பயன்களை பெற்று தருவதற்காக ஐஎன்டிசி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் விஆர் ஜெகநாதன், எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலைகளில் ஒப்பந்த அடிப்படையில் மற்றும் தினக்கூலிகளில் தொழிலாளர்கள் பல வகையிலும் வஞ்சிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலை நிலவுகிறது. குறிப்பாக பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை நிறைவேற்ற முற்படுவதன் மூலமாக தொழிலாளர்களின் உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்றன. இவ்வாறான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்காக ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தின் வாயிலாக இழந்த உரிமைகளை எல்லாம் மீட்பதற்கு தொடர்ந்து செயல்படும். அதற்குண்டான அனைத்து வகையான போராட்டங்களையும் எதிர்காலத்திலே அறிவிக்கப்படும் என்பதையும் கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அதேபோல மாநில ஐஎன்டியூசி செயல் தலைவர் கே. மனோகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக அரசு பணிபுரியும் பெண்களுக்காக தோழி தங்கும் விடுதியை கட்டி கொடுத்தது போல ஆண் தொழிலாளர்களுக்கும் தங்கும் விடுதியை கட்டி கொடுக்க வேண்டும். எவ்வளவு வரிகள் செலுத்தப்பட்டும் ஓசூர் மாநகராட்சி எந்தவித வளர்ச்சியையும் எட்டவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே விரைவில் ஓசூர் மாநகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேட்டை கண்டித்து ஐஎன்டியூசி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார்.